ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வீடியோவோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூடியூப் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்டேட். இந்த அப்டேட் நம்ம சேனலுக்கு வந்துட்டா போதும், நம்மளோட ரெவன்யூ அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோவோட வியூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கும். இந்த அப்டேட் ஒரு சேனலுக்காக தான் இப்போ கொடுத்துட்டு வராங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு சேனலுக்கு வந்திருக்கு. அதை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்டேட் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமன்றது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இது மே 12 தான் எல்லாருக்கும் வரப்போகுது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே உங்கள் சேனலில் இந்த மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மேனேஜ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதில் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்னா என்ன, இது எப்படி யூஸ் ஆகுது, இதனால் நம்ம சேனலுக்கு எப்படி பெனிஃபிட் வரப்போகுது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக இது நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருந்தா உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது பாருங்கள், டேஷ்போர்ட். அதுலேயே வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஆன் போட்டு 12 மே 2015 போட்டு ஸ்டார்ட் ஆகி அதில் மேனேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க அந்த அப்டேட் வரப்போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏர்னிங் பேஜ் இருக்குது பாருங்கள், கடைசியாக ஏர்ன் பேஜ், அதுலேயும் வந்து இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்தாலே தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு வரப்போகுதுன்னு. உங்களுக்கு வரலாம்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதனாலனா அவங்க பொறுமையாக தான் எல்லோரும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு வரும் யார் செகண்ட் வரும் அது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அவங்க ரேண்டமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு இன்னும் வரல. ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே 12க்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதில் மேனேஜ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த அப்டேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்டாக இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வேணும் அந்த அப்டேட் வேணும்னா நீங்கள் வந்து அதில் டர்ன் ஆன் அதை கொடுக்கணும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு இந்த அப்டேட் வேணான்னா நீங்கள் வந்து நோ, அதுக்கு அது 2 ஆப்ஷன் தான், அது நோ ஆப்ஷன். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே கொடுக்கணும். என்ன ப்ரோ நீ பாட்டு 2 ஆப்ஷனில் எது வேணும் வேணான்றது கொடுக்க சொல்கிற, இது என்ன ப்ரோ, இதனால் எப்படி நமக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மானிட்டேஷன் வாங்கினா எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் 8 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதில் ஒரு ஆடு மட்டும்தான் ப்ளே ஆகும். அது ஃபஸ்ட்டில் ப்ளே ஆகலாம், இல்லைனா கடைசியில் ப்ளே ஆகும். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளே ஆகும். ஒரு ஆடு மட்டும்தான் ப்ளே ஆகும். ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து மிட் ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆட்ஸ் வந்து எத்தனை நமக்கு ஆட் எங்கெங்கே வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களால மட்டும் தான் செட் பண்ண முடியும், இல்லைனா செட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் செட் பண்ணும்போது இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, மிட் ரேஞ்ச் ஆடு செட் பண்ணும்போது நடுவில் சும்மா ஒரு 4-5 ஆடை செட் பண்ணுறீங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். இதனால் என்ன ஆகுனா, வீடியோ ப்ளே ஆகும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டு இருப்போம். இல்லை ஏதாவது நல்ல ஒரு காமெடி கூட போகலாம், உங்கள் சேனலை வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இல்லை யாராவது குக்கிங் கூட போயிட்டுருக்கலாம். அந்த நேரத்தில் திடீர்னு ஆட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். முன்னெல்லாம் ஆடு வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லை, 2 ஆடு தொடர்ந்து வருது. ஓகேங்களா, இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வியூவர்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடுப்பாயிட்டு வந்து அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்க்காம அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால் என்ன ஆகும், அந்த ஆடும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க, வீடியோவும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா ரீச் கிடைக்கும். அதை லைக் பண்ணுறாங்களா கமெண்ட் பண்ணுறாங்களா அதை பொறுத்து தான் இன்னும் நிறைய பேருக்கு காட்டும் யூடியூபோட அல்காரிதம் தான் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து உங்களோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும் யூடியூப்பில். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது கட் பண்ணிட்டு போனாங்கன்னா நம்ம வியூஸும் வந்து பாதிக்கும். அதேமாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வராது. இதுக்கு வந்து அவங்க ஆல்டர்னேஷனாக வந்து இன்னொரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட். ஓகேங்களா, அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆட் ஸ்லாட் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க மிட் ரேஞ்சில். அப்படி பண்ணும்போது இந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் உங்களுக்கு வேணும், நீங்கள் ஓகே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் வந்ததுன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கல்ல, ஆனால் அது யூடியூபே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் எந்த இடத்துல நீங்கள் சொல்கிற விஷயம் முடியுதோ, ஓகேங்களா, எந்த இடத்துல கரெக்டான கேப் இருக்கோ, எது பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காதோ அந்த இடத்துல கரெக்டாக எத்தனை ஆடு வேணுமோ அத்தனை ஆடு வந்து ஸ்லாட் போடும். ஓகேங்களா, அதுவே செட் பண்ணி வைக்கும். இதுதான் அந்த அப்டேட்டோட யூஸே. ஓகேங்களா, ஆனால் இப்போவுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக மிட் ரேஞ்சில் ஆட் செட் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 9 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா நானாக ஆட் செட் பண்ணேன் மேனுவலாக அப்படின்னா, நான் ஒரு 5-6 ஆடு செட் பண்ணுவேன் நடுவில்லாம். ஓகேங்களா, இதுவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆடு அது கொடுத்தோன்னா, மிட்டோட ஆட் கொடுத்தோன்னா அது 2 இல்லைன்னா 3 ஆடு தான் கொடுக்கும். ஆடு கம்மியாக கொடுக்கும். ஓகேங்களா, அதனால நமக்கு வந்து ரெவன்யூ வந்து கம்மியாக வந்துருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஓகேங்களா, இப்போ இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இப்போ புதுசாக வரப்போகிற அப்டேட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய ஆடு கொடுப்போன்றாங்க. ஓகேங்களா, நீங்கள் செட் பண்ணுற மாதிரி மேனுவலாக நீங்கள் நடுவில் செட் பண்ணுற மாதிரியே நாங்கள் நிறைய ஆடு கொடுப்போம் மிட் ரேஞ்சில். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான இடத்துல கொடுப்போம். இதனால் பார்க்குறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்க கரெக்டாக பார்க்கலாம், உங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதேமாதிரி ஆடோட குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும், ரெவன்யூ வந்து அதிகமாக வரும்னு அவங்க சொல்கிறாங்க.
ஓகேங்களா? அதனால் வந்து இது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸும் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்கும். என்ன ப்ரோ இதை எப்படி ப்ரோ நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாரி தான் மிட் ரேஞ்ச் ஆடுன்றத அவங்க கொண்டு வரும்போதும் இதை தான் சொன்னாங்க அவங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு ரெவன்யூலாம் கம்மியாக வந்தது. ஆனால் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மிட் ரேஞ்ச் செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ எக்கச்சக்கமாக நம்ம ரெவன்யூ பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? பழைய யூடியூபர் எல்லாருமே தெரியும். அதனால் யூடியூப் ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வேணும்னா, நீங்கள் வந்து அந்த டர்ன் ஆன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே ஓகே குடுத்துருங்க. சப்போஸ் இதில் வேணான்ற ஆளும் இருப்பீங்க. ஓகேங்களா? அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீடியோ ஒரு 3 நிமிஷம் போடுறாங்கன்னா, அவங்க இந்த இடத்துல கேப் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல கேப் விட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த இடத்துல ஆட் ப்ளே ஆகணும். அவங்க அந்த ஆட் செட் பண்ணுறதுக்கே அவங்க கேப் விட்டு, அந்த அளவுக்கு மெனக்கெட்டு உட்காந்து பண்ணுற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஆட் வரப்போகுது. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த மாதிரி கரெக்டாக முடியிற இடத்துல உட்காந்து ஜூம் பண்ணி, அது மெனக்கெட்டு அதுக்குன்னே அந்த இடத்துல ஆட் செட் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுற ஆள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக குடுக்குறது வந்து தேவையில்லன்னு தான் தோணும். ஏன்னா, அவங்க வந்து டைம் எடுத்து பண்ணுறாங்க. ஆனா சில பேர் இப்போ நான்லாம் கூட வீடியோ போட்டேன்னா, அதில வந்து ஆட்லாம் செட் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு 2, 3 ஆட் உள்ள போட்டு நான் பாட்டுன்னு பப்ளிஷ் குடுத்துருவேன். ஓகேங்களா? அந்த மாரி பண்றவங்களுக்கு வந்து அ டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல அந்த இடத்துல. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா குடுத்துட்டு போயிடலாம். இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி உட்காந்து அதுக்குன்னு மெனக்கெட்டு நான் செட் பண்றேன். எனக்கு அதுவே ஓகே தான் அப்படின்றவங்களுக்கு வந்து வேணான்னு தோணும்ல. நீங்க வந்து அந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபீட்பேக் மாரி தான் அவங்க கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆனா அது அவங்க கொண்டு வந்துருவாங்க. மே 12லேருந்து வந்துரும். இருந்தாலும் உங்களோட ஆப்ஷன் என்ன? நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த மாரி ஒரு அப்டேட் உங்களுக்கு வேணும்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடும். ஓகேங்களா? அதனால அவங்க ஒரு ஆப்ஷன் மாரி கேட்டுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க எஸ் குடுத்து மேல டன் ஆன் குடுங்க. இல்ல வேணாம்னா கீழ செகண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி கீழ சேவ் பண்ணிடுங்க. அப்டேட் வரும்போது அது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அந்த அப்டேட் வருதா? இல்லையா? உங்களுக்கு ஆன் ஆகுதா? இல்லையா? அது அப்புறம் தெரியும். நீங்க அத ஓகே குடுத்தீங்கன்னா, அது டேஷ்போர்ட்லேருந்து போயிடும். இருந்தாலும் வந்து உங்களுடைய ஏர்னிங் பேஜ் இருக்கு பாருங்க YT ஸ்டுடியோ ஆப்ல. அதில வந்து இந்த மாரி காட்டும். இதில வந்து ரிவ்யூன்னு இருக்கு பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அந்த நம்ம பார்த்தோம்ல அதே ஓப்பன் ஆகும். அதில நீங்க என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க சாய்ஸ் எது? அப்படின்றத அது காட்டும். இப்ப நான் வந்து டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்டார்ட்டர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல எனக்கு இப்போ சாய்ஸ் வேற மாத்தணும்னு தோணுது. நான் செகண்ட் ஆப்ஷன் போறேன்னா, நான் செகண்ட் ஆப்ஷன் குடுத்துட்டு கூட இப்போ ஓகே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சாய்ஸ் தான். ஆனா இது எவ்வளோ நாள் இங்க இருக்கும்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுக்கிறீங்களோ, அதுதான் உங்க சாய்ஸா இருக்கும். நீங்க உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் பண்ணுங்க. சும்மா பண்ணணும்னு பண்ணி வைக்காதீங்க. அது இப்போ கன்ஃபார்ம் இங்கேயே தான் இருக்குமா? மே 12 வரையும் இருக்குமான்றதே டவுட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? எப்போ வேணா அது போகலாம். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க எது உங்களுக்கு தேவையோ அத மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே குடுத்து விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அப்டேட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தின உங்க கருத்துக்கள வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் இருக்கு. அதிலயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.